இலங்கை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அசாருதீன் என்பவரது கோவை வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஃபெரோஸ், நவாஸ், புக் சதாம், அப்பாஸ் உள்ளிட்டோரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தான் மேலே குறிப்பிட்ட அந்த அசாருதீன், ஃபெரோஸ், அப்பாஸ், நவாஸ் உள்ளிட்ட அந்த 5 பேர். ஏற்கனவே இந்த வழக்கை கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 15க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சூழல்ல அசாருதீன் என்பவர் இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேவாலய குண்டுவெடிப்பு வழக்கிலும் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது கேரள மாநிலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல பண பரிவர்த்தனை செய்ததாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் அமலாக்கத்துறையினர் அவரது வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் சோதனை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த நவாஸ், ஃபெரோஸ் என்பவரும் அண்ணன் தம்பிகள் அந்த 2 பேரும், அதே போன்று புக் சதாம், அப்பாஸ் உள்ளிட்டவரது வீடுகளிலும் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 8 மணி முதல் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அமலாக்கத்துறையினர் சுமார் ஒரு 6 குழுக்களாக இவர்கள் கோவைக்கு வந்திருக்கிறார்கள். கேரள மாநில பதிவெண் கொண்ட வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களது வீடுகள், அவர்களது உறவினர்களின் வீடுகளில் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்களது வீடுகளில் ஏதேனும் வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை எந்த விதமான ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் சோதனையை தொடர்ந்து வருகிறார்கள். அங்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறது, மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போன்று அவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப், செல்போன் உள்ளிட்டவற்றையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஆய்விற்கு சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் பாதுகாப்பிற்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று மாநகர காவல்துறையினரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முக்கடம், புல்லுக்காடு, அன்புநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களது வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த பகுதி ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்.